தாங்க முடியாத துன்பம்லாம் இல்லை சார். தாங்க முடியாத துன்பம்னே ஒண்ணு கிடையாது சாமி. நீங்க உங்க மேல ஒரு துன்பம் வருதுன்னா கடவுள் உங்களால எவ்வளவு சுமக்க முடியும் அந்த தான் கொடுப்பான். நீங்க போய் ஒண்ணு இல்ல ஒரு கஷ்டம் வந்துச்சு, இப்ப தாங்கி வண்டிகளா வரலையா? எப்படி வந்தீங்க? உங்க தாங்க முடியாத கஷ்டம் எப்படி தாங்கி வந்தீங்க? அதே மாதிரிதான் சாமி தானாவே எல்லாமே நாம தான் சொல்றோம் நம்ம தாங்க முடியாத துன்பம்னு. ஆண்டவன் நம்மள எல்லாம் எதுவும் தாங்க முடியும் அவன் இறைவன் கொடுக்குறான். நம்ம அதை பத்தி கவலையே பட வேணாம். எல்லாம் நம்மளால எல்லாத்தையும் தாங்கி வெளியே வந்துடலாம். அதெல்லாம் சோதனை உங்க மனசு இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து சோதனையே இல்லை கஷ்டமே இல்லை நினைப்பாரு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நினைப்பு தான் எல்லாமே. நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குன்னு பழமொழி சொன்னாங்க தெரியுமா? நீ வந்து ஒரு நல்ல ஒரு அப்படி அது பொழப்பு கெடுத்து போற தானெல்லாம் வராது. நீ கஷ்டப்பட்டா மட்டும்தான் வரும். உழைக்கணும், உழைக்க காசு சேரும். காசு சேர டெவலக்கலாம். ஆனா காசே வாழ்க்கைன்னு வாழ முடியாது. ஆமா, அதனால நாம செய்யற செயல் நல்லதா இருக்கணும். அதெல்லாம் வர பொருளும் நல்லதா இருந்துச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கெட்ட வேலை வந்து அனுபவிச்சு தான் தீரணும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க உழைக்கிறதுக்கு மேல ஏதாச்சும் 500 சம்பளத்துக்கு 5000 சம்பளத்துக்கு ஆசைப்பட்டா 5000 யோகியமா சம்பாதிக்க முடியுமா? அப்ப ஆண்டவன் ஏதோ நோவு கொடுத்து காலி பண்ணிடுவான், பிடிக்குவான். அதுதான் கஷ்டம் வர்றதுன்றது.